ஹலோ. அம்மா பாம்படிக்குமோன்னு பயமாக இருக்குது. எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஆடு மேய்க்க போகிறோம். ஆடு மேய்ச்சிட்டு ஆடும் நிற்கிது, மாடு நிற்கிது, நாய்க்குட்டியும் நிற்கிது, பூனைக்குட்டியும் நிற்கிது. அதெல்லாம் நம்ம ஆட்டை மேய்ச்சிட்டு ஆடு அதுகளாகவே மேய்ஞ்சிட்டு தான் நிற்கிது. நம்ம சும்மா போய் மேற்பார்வை மேனேஜ் பண்ணிட்டு வருவோம். என்னடா பண்ணுறீங்க? இங்கே ஒரு குட்டி ஆட்டு பையன் இருக்கான். அவனை வேணால் நம்ம தூக்கலாமான்னு பார்ப்போம். அவன் அடுத்த தோட்டத்துக்குள்ளே போக ட்ரை பண்ணுறான். ஏய் இங்கே வா. ஏய் இந்தா வாங்க. இது என்ன பேர் வைக்கலாம்? இங்கே வா. எம்மோ சண்டை போடுறாங்க. அதை நம்மளை பார்த்தோன்னே மறந்து விடுது. இதெல்லாமே நம்ம ஆடு தான். ஹலோ. இங்கே பாரு, ஒரு ஆடு என்ன பண்ணுதுன்னா அந்த மரத்தையே இது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. மரத்தோட அந்த இதையே இது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுற? இலை கிடைக்கலன்னு அந்த இது எல்லாத்துலேயும் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. சரி அங்கிட்டு போவோம். கொக்குலாம் நிற்கிது. வா, கொக்கு பக்கம் போவோம். ஜாக்கி ஆடெல்லாம் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜாக்கி ஆடை கடிச்சிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே ஒரு மாடு நிற்கிது, எங்கள் மாடு. ஹலோ. விட்டுவியா? விட்டக்கூடாது அக்கா. ஓகே. ஹலோ. ஓகே, உன் பேர் ப்ரௌனி. ஓகே ப்ரௌனி. ஓகே சாப்பிடுங்க. ஓகே ஓகே. அங்கிட்டு போயிட்டு வரேன். நிறைய கொக்கும் நாங்கள் வளர்க்குறோம். கொக்கு பட்டர்ஃப்ளையும் நாங்கள் வளர்க்குறோம். எத்தனை கொக்கு நிற்கிது. வா, இப்போ தான் நான் இவ்வளோ பக்கத்தில் கொக்கு பார்க்குறேன். ஹலோ. ஏதாச்சும் ஒரு ஆட்டு கூட இங்கே பாருங்கள். ஒரு ஆட்டுக்கு மேலே ஒரு பேர்டு நிற்கிது. க்யூட்டாக இருக்க. அது சவாரி பண்ணதான். எங்கேருந்துடா வர்றீங்க? சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆடு மேய்க்க வந்திருக்கேன். ஆடெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. சாப்பிட்டோடனே நான் அதோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். இப்போ இந்த மாடு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுச்சுன்னா நல்லா பால் கொடுக்கும். மாடெல்லாம் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியானோடனே நம்ம விற்றுடலாம். ஆடெல்லாம் ஏதாச்சும் ஒரு குட்டி ஆடு கூட நம்ம பழக்க விடலாம்னு பார்த்தா குட்டி ஆடே காணும். குட்டி ஆடெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். குட்டி ஆடுலாம் இருக்கிறது இந்த ஒரு குட்டி ஆடு வருது நமக்குன்னு. அதை போய் நம்ம பார்ப்போம். தூக்கி அது கூட கொஞ்சம் விளையாடலாம். இங்கே நிறையா ஏதோ வித்தியாசமாக சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட குட்டி ஆடு கிடச்சிருச்சு. அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னு காட்டுறேன். இங்கே வாங்க. ஹலோ, இங்கே வாங்க. அக்கா உங்களை தூக்க போகிறேன். ஏய் நில்றா. ஓடுது நம்ம அந்த குட்டி ஆடு. இப்படி தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் கிதா ஒன்றே இல்லைம்மா. உன்னோட பிள்ளையா? ஏய் நிற்கிதான்னு பாரு.
ஏம்மா ஹலோ குட்டி ஆடு. என்ன உங்கள் அம்மாவை கூப்பிடுது பற்றியா உடனே? நான் விட்டுறேன். எங்கள் அம்மா உடனே வருது. அம்மா ஓகே. பத்தியா அவங்க அம்மா உடனே மே அப்படின்னு கூப்பிடுது. தடி வேறு ஏதாச்சும் குட்டியாட நம்ம ட்ரை பண்ணுவோம்.